அடுத்த செய்தியாக மேற்கு வங்கத்தில் அந்த பிஎஸ்எஃப் அந்த பார்டர் ஃபென்சிங் போடுறதுக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுமே பல முறை தலையிட்டுட்டாங்க. இப்ப அங்கேயே இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, பங்களாதேஷிகள் உள்ற இவர்கள் விவசாயம் பார்த்த இடத்தை ராத்திரி வேலையில அந்த அறுவடை செஞ்சுட்டு போயிடுறாங்க, வெஜிடபிள்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. இது பெரிய சிரமமா இருக்கு, நாங்க இடத்த வேணாலும் சும்மா கொடுத்துட்றோம், அரசாங்கம் உடனடியாக அந்த பார்டர் ஃபென்சிங்கை நீங்க போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுமே மாநில அரசுக்கு 31 மார்ச் 31, 2026க்குள்ள நீங்க லேண்ட் அக்வயர் பண்ண இடத்துல எல்லாம் நீங்க ஃபென்சிங் போடணும், அப்படி பண்ண டீடைல்ஸையும் எங்களுக்கு நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்குன்னு சரி எப்படி பாக்குறீங்க? இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள எல்லை பகுதி நேச்சுரல் பவுண்டரிஸோட பல இடங்கள்ல இல்லை. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பவுண்டரி, ஆனா பல இடங்கள் நேச்சுரல் பவுண்டரிஸ் இல்லை. எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அதை மோடி மாத்திருக்கார். அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பேச வேண்டும். இப்ப நம்ம பேசல. எப்படி இருந்ததுன்னா, ஒரு வீட்டினுடைய முன்பகுதி இந்தியா, பின்பகுதி பங்களாதேஷ். ஒரு சின்ன கால்வாய் இருக்கும், ஒரு 8 அடி. அந்த கால்வாய் அந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் இந்தியா, இப்படிலாம் இருந்திருக்கு. அப்ப மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கிவ் அண்ட் டேக்னு சொல்லுவாங்க. கிவ் அண்ட் டேக் இல்ல, கிவ் அண்ட் ஸ்ட்ரென்தன். நான் இந்த இடத்த விட்டு கொடுத்துறேன்ப்பா, நான் கொஞ்சம் இடத்த கொடுக்குறேன், ஆனா நேச்சுரல் பவுண்டரி வரணும். இப்படி பல இடங்கள்ல பவுண்டரிய சும்மா ஒரு 500 மீட்டர் 200 மீட்டர் 1 கிலோமீட்டர் அளவுக்கு பவுண்டரிய மாற்றி அமைச்சு, அதனால நம்ம நாட்டுக்கு நல்லது. அப்படி எல்லைகளை மாற்றி அமைத்திருக்கிறார் மோடி வந்த பிறகு. இது நடந்திருக்கு, மறுவரையறை பண்ணி செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிஎம்ஆ இருந்தாங்க இல்லையா, அவங்க ஆட்சி காலத்துல. இப்ப அவங்க தான் அடைக்கலமா இங்க இருக்காங்க இல்லையா, அதனால இது நடந்தது. இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், 4000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட எல்லைகளை கொண்ட பங்களாதேஷ்ல இந்த பாப்ரு ஒயர், முள்வேலி போட்டு எல்லா இடத்துலயும் ஒயர் போடுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு, பல இடங்கள்ல பண்ணியாச்சு. ஒரு சில 100 கிலோமீட்டர் அளவுக்கு மட்டும், ஒரு 400 கிலோமீட்டர் நினைக்கிறேன், ஒரு தடவை நம்ம செய்தியில் நீங்களே பேசியிருக்கோம். கரெக்டான கிலோமீட்டர் அங்க பார்த்தா தெரியும், 400 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அது மட்டும் ஃபென்ஸ் பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. அது பண்ணக்கூடாது என்று அந்த பேகம் நடக்கிறாங்களோ நம்ம தெரியாது, அதனால பண்ணல. அதுதான் உண்மை. இது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க நாட்டுக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி உள்ள திருடிட்டு போறான், பாவம் ஏழை விவசாயிகள் ராத்திரியா திருடிட்டு போறான், அவங்க விவசாயம் பண்ண பொருளை வீண். இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, 4000 கிலோமீட்டருக்கு நீங்க ஃபென்ஸ் போட்டு அதுல ஒரு 4000 கிலோமீட்டர் ஒரு 100, 300, 400 கிலோமீட்டர் மட்டும் ஃபென்ஸ் போடாம இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் இருக்கு, ஸ்ட்ரென்த் ஆஃப் தி செயின் லைஸ் இன் இட்ஸ் வீக்கஸ்ட் லிங்க். ஒரு சங்கிலியில நிறைய சங்கிலி செயின் இருக்கு, எல்லாமே 10 கிலோ தாங்க, ஒரே ஒரு சங்கிலி வளைய மட்டும் 1 கிலோ தாங்க, என்ன பிரயோஜனம்? அந்த இடத்துல புட்டுட்டு போயிடாத. அப்ப 4000 கிலோமீட்டருக்கு நீங்க ஃபென்ஸ் போட்டு ஒரு 300 கிலோமீட்டருக்கு ஃபென்ஸ் போடாம இருந்தா பிரயோஜனம் இல்லையே. அதான் நடந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஆபத்துனா, ஒரு பக்கம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு இழப்பு, அவங்க கால்நடையெல்லாம் திருடிட்டு போயிடும். அதை பத்தி பல செய்தி வந்திருக்கு. கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் அவனுக்கு அசட், அவனுக்கு மாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இது ஒரு பக்கம் தூக்கிட்டு அந்த பக்கம் போயிடுவான், அவ்வளவுதான். விளைச்சி வச்சு திருடிட்டு போயிடுவான். இது ஒரு லாஸ் அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அப்படியே உள்ள வந்துருவான் ஊடுருவல்காரர்கள் வழி. இப்ப பாருங்க, நான் நண்பர் ஒருத்தர் அர்பன் கம்பெனிங்கிற கம்பெனில நீங்க இந்த மாதிரி பண்ண வீட்டு வேலை, பிளம்பிங் இதெல்லாம் உடனே ஆள் வந்துருவாங்கன்னு சொல்லி பண்ணாரு. அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. யார் வந்திருந்தாரு கேட்டேன், யாரோ ஒரு முஸ்லீம் பேர் சொன்னார். சரி, நான் எனக்கும் அவசரமா ஒரு கிளீன் பண்றதுக்கு ஃபோன் பண்ண, உடனே ஆப்ல போட்டோன்னு உடனே வந்துடுறான். வந்துட்டான், உடனே செஞ்சு கொடுத்துட்டான். யாருன்னு பேர் கேட்டேன், ஒரு முஸ்லீம் பேர் சொன்னான். எந்த ஊரு அப்படின்னா, பீகார்கா அப்படின்னா. பீகார்ல எந்த இடம்? கிஷன்கஞ்ச் அப்படின்னா. கிஷன்கஞ்சான்னு கேட்டேன். இல்ல வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா. நான் உடனே சும்மா இருக்கணும், நமக்கு வாய் கொடுப்பு இல்லை, வெஸ்ட் பெங்காலா பங்களாதேஷ்னு கேட்டேன். அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல, பெங்கால் அப்படின்னா. எனக்கு சந்தேகம், அதுக்கு மேல அவன் காசு வாங்கிட்டு போயிட்டான். அப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட பல இடங்கள்ல, பல கம்பெனிகள்ல, பல விவசாய இதுல, தேயிலை தோட்டத்துல, எல்லா இடத்துலயுமே குறைந்த கூலிக்கு வரக்கூடியவர்கள் பங்களாதேஷ்ல ஊடுருவி வந்தவர்கள். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க யாராவது தெரியுமா? இவ்வளவு பெரிய ஆபத்து அது. அப்ப ஊடுருவல்காரர்களா வரக்கூடியவங்க பல பேர் ஓட்டிங் ரைட்ஸ் வாங்குறான். கள்ள ஓட்டு நல்ல ஓட்டா மாறிடுது. அவனே எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவா மாறி இருக்கிற அஸ்ஸாம்ல
காங்கிரஸ் கட்சி சார்பா. இதெல்லாம் நடந்த விஷயங்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. அப்ப ஒரு பக்கம் வந்து நாட்டுக்குள்ளார பூந்து கொள்ளை அடிக்கிறான், இது ஒண்ணு. செகண்ட், உள்ள வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி நம்முடைய பாதுகாப்பில் குழப்பத்தை ஏற்படுத்துறான். மூணாவது, ஓட்டே வாங்கிடுறான், நாலாவது எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவா ஆயிடுறான். அஞ்சாவது என்ன பண்றான், இதோட அடுத்த பாதிப்பு என்னன்னா, அந்த பார்டர் முழுக்கையும் வந்து வெஸ்ட் பெங்கால் முழுக்க வந்தாச்சு. பல இடங்கள்ல எல்லை மாவட்டம் முழுக்க மோர் தென் 60-70% வந்தாச்சு. அந்த மாதிரி பார்டர் முழுக்க வந்துடுறான். வந்துட்டு இப்ப என்ன பண்றான், கிரேட்டர் பங்களாதேஷ், அதான் கிரேட்டர் பங்களாதேஷ்ல வரும் அப்படி ஒரு ப்ராஜெக்ட், அந்த மேப்பையும் வெளியிடுறான் அந்த முகமது யூனுஸ். அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. அப்ப ஒரு இவங்களுடைய எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்டுக்காக இவங்க வந்து இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க என்பதற்காக நாட்டினுடைய செக்யூரிட்டி, நாட்டினுடைய தலையெழுத்து, பாதுகாப்பு எல்லாம் பாதிக்கப்படுது. ஒரு பெரிய வந்து கிரேட்டஸ்ட் டேஞ்சர் டு த கண்ட்ரி. இது வந்து பாஜகவும் வந்து பெருசா ஒரு டஃப் விப்பு வச்சு ஒன்றும் பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. இத்தனை வருஷம் ஒன்றும் பண்ணல. அமித்ஷா அவர்கள் போகும்போதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காரு, பேசுறாரு மாட்டேங்கிறாரு, என்ன பண்றது, பேசுறாரு. இப்ப கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன்ல என்ன பேசியிருக்காருன்னா, அவர் பேசின ரொம்ப ஃபேமஸ் ஸ்பீச், அடுத்து வந்து பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுத்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 45 நாட்களில் நாங்க வந்து எல்லாத்தையும் ஃபென்ஸ் போட்டுருவோம். அதுதான் என்னோட கேள்வியாகவும் இருக்கு. எந்தெந்த மாநிலங்களில் பாஜக ஆள்கிறோ அப்ப அங்க மட்டும்தான் பாதுகாப்பு இருக்குமா, அப்ப அந்த மக்கள் மட்டும் கேள்வி எல்லாருக்கும் வருது, எனக்கு வருது. அதனால வரட்டும், வந்தா நல்லது. ஏன்னா அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இந்த எல்லை ஓரத்துல அந்த பண்ணும்போது சில லேண்டை வாங்கி தான் வந்து ஃபென்ஸ் பாப்டு ஒயர் போடணும். அந்த லேண்டு கொஞ்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பிஎஸ்எஃப் கண்ட்ரோலுக்கு போயிடும். ஏன்னா அவன் லேண்டை கொடுத்தா கூட அவன் தான் இருப்பான், நீங்க வர முடியாது. இவன் என்ன சொல்றான்னா, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பிரைஸ் கொடுத்துருக்கான், அந்த பிரைஸ்லாம் கூட தர வேண்டாம், நான் ஃப்ரீயாவே லேண்டு தரேன், எடுத்துக்கோ, எனக்கு வந்து பார்டர்ல வேலி மட்டும் போட்டு கொடுன்னு கேட்கறேன். இப்ப அந்த அளவுக்கு இந்த செய்தியில தான் வந்திருக்கு பாருங்க. ஜனங்க தயாரா இருக்காங்க, ஆனால் மம்தா பேகம் கண்டு கொள்ளவில்லை. ஆகவே நீங்க இங்க சொன்ன செய்தியிலே மிக முக்கியமான செய்தி அதை நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனையாக இது அமைந்திருக்கிறது. நல்ல வேலையாக அடுத்த 3 மாசம் கழிச்சு எலெக்ஷன் வருது. அமித்ஷா சொன்னபடி ஜெயிக்கட்டும், ஜெயிச்சு 45 நாள் இது சரியாகட்டும் என்று கடவுளை பிரார்த்தனை பண்றேன்.